ஒரு ஹீரோக்கு திறமை இருந்தால் போதும், அவர் வந்து ஹாலிவுட், பாலிவுட், நம்ம கோலிவுட் எல்லாத்தையும் ஒரு கலக்கி ராஜாவாக நிற்பார்னா தனுஷ். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர். நம்ம வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன்னா நான் ஒரு 10 வருஷம் சினிமாவில் ஜாலியாக நான் பாட்டு என் வேலையை ஒழுங்காக பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோட லைஃப் டைம் ஒரு சினிமாவுக்கு ஒரு மென்டார்னா நான் வந்து தனுஷ் சாரை நான் சொல்லுவேன். நீங்கள் நடிக்கணும்னா உண்மையாக அடி வாங்கணும்னா அடிதான் வாங்கணும். நம்ம என்னவா ஆக போகிறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும், இன்னொருத்தர் முடிவு பண்ண மாட்டாங்க. மனுஷனால சாப்பாடு தவிர வேறு எதுவுமே போதும்னு சொல்லவே முடியாது. இங்கே பெட்டருக்கு பெட்டர் இருந்தே தான் இருக்கும். பட் கிடைச்ச ஒரு சுமாரை பெட்டர் ஆக்கிறது தான் நம்மளோட லைஃப்பில் இருக்க அர்த்தமே. அக்காவை நான் பார்க்கவே இல்லை. ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணி படம்லாம் பார்த்துட்டு ஒரு க்ரஷ்ஷாக வச்சிருந்தேன். ஐயோ இப்படி ஒரு பொண்ணு நமக்கு லைஃப்பில் வரும், அதை தாண்டி அக்காவாக வரும்போது ஐயோ அக்காவா அப்படின்னு நான் ஃபீல்லாம் பண்ணல. ஓகே நம்ம கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஸோ அதை வந்து வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஜய் பப்பு தான் இருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்த சிவகார்த்திகேயன் இவர் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கங்க. திருச்சிற்றப்பலம் ஓகேவா? அந்த படத்துல வந்து என்னதான் வந்து நீங்க டெலிவிஷன்ல பண்ணிருக்கீங்க. திருச்சிற்றப்பலம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதுல வந்து பண்ணப்போ அந்த தனுஷ் சார் வந்து உங்க மூஞ்சில கேக்கெல்லாம் அடிப்பாரு இல்லையா? அது உண்மையாவே கேக்குதா? ஆமா 6 வாட்டி அடிச்சாரு. 6 வாட்டியா? ஆமா பின்ன ஆமா. இதுல என்ன இருக்கு? நீங்க நடிக்கணும்னா உண்மையா அடி வாங்கணும்னா அடிதான் வாங்கணும். இல்ல அது உண்மையா கேக்கா? உண்மைதாங்க. உண்மை ரியல் கேக்குங்க. ரியல் பாக்ஸ்ல ஒரு 2 கிலோ கேக் 1 கிலோ கேக் வரும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நில்லுங்கன்னு வாங்க அடிப்பாங்க. அப்ப ஷார்ட் மாறலனா திரும்பி அடிப்பாங்க. ஒரு 6 வாட்டி அடி வாங்கணும். என்ன இருக்கு? ஓகே. இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டார்கள்ல ஒருத்தர் தான் தனுஷ் சார். சோ அவர் கூட ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கரெக்ட்டா? தருண் ஹாப்பினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேக்குறேன். சோ இது வந்து என்னன்னா தனுஷ் சார் வந்து எப்படின்னா லைக் வந்து ஹீ இஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிறீங்க, ஒரு காலேஜ் படிக்கிறீங்க, அங்கே ஒருத்தர் இருப்பார், ஒரு மென்டார். அவர் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும், இல்லை நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போய் நீங்கள் சர்வை பண்ணணும், இது எல்லாமே அவர் வந்து ஒரு அட்வைஸாக பண்ணுவார். நீ காலேஜில் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது, காலேஜில் நீ பெரிய கெத்தாக இருந்துடலாம், வெளியே போகணுன்னு சொசைட்டி ஒன்று பண்ணணுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி என்னோடய லைஃப் டைம் ஒரு சினிமாவுக்கு ஒரு மென்டார்னால் நான் வந்து தனுஷ் சாரை நான் சொல்லுவேன். ஸோ அவரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம். நல்ல ஆக்டர், நல்ல டைரக்டர், நல்ல மியூசிஷியன், எப்படி சொல்கிறது, நல்ல கமெண்டர், நல்ல ஒரு இடத்த கமெண்ட் பண்ண தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல ஒரு இடத்துல எப்படி ஒருத்தட்ட வேலை வாங்கணும்னு தெரியக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு டீச்சர். நம்ம வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன்னா நான் ஒரு 10 வருஷம் சினிமாவில் ஜாலியாக நான் பாட்டு என் வேலையை ஒழுங்காக பண்ணிடுவேன். ஸோ ஒரு வேலையை எவ்வளோ டிசிப்ளினாக எவ்வளோ கரெக்டாக எத்திக்கலி பண்ணணும்னு கற்றுக்கணுன்னா அவர் வைக்கலாம். ஸோ அதனால எனக்கு எல்லாமாவுமே எனக்கு வந்து தனுஷ் சார் தான் அப்போ இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நடிச்சுட்டு நான் வீட்டிலலாம் யார்ட்டையுமே சொல்லலை. 2வது நாள் கூப்பிட்டு கேட்ட முதல் கேள்வி, யார்கிட்டயே சொன்னியா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன் கூட நிறைய சொன்னியா? இல்லை சார் சொல்லலை. ஏன் எனக்கு இல்லை சார், திடீர்னு நம்ம நடித்து முடிச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணி தூக்கிட்டிங்கன்னா சொன்னவங்கலாம் என்கிட்ட கேட்பாங்கல்ல, போய் சொன்னியானே, அதனால ஹர்ட் ஆகும் சார், அது மாதிரி நிறையா நான் ஹர்ட் வாங்கியிருக்கேன், அதனால சொல்லலை. அப்போல்லாம் இல்லை, லூஸ் மாதிரி பேசாத, நீ போய் சொல்லு, அதெல்லாம் சொல்லு, நீ இருப்ப அந்த படத்தில், நீ இருப்ப அப்படின்னாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு அப்பா அம்மாட்ட சொல்லு. ஸோ இஸ் லைக் ஒரு ஹீரோனா வேறு எது வேணாலும் கேள்வி கேட்டிருக்கலாம். அப்பா அம்மாட்ட போய் ஷேர் பண்ணு, அப்பா அம்மாட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கு, இது எல்லாமே இவர் இந்த லெவலில் இருக்காரு, இப்பயும் இவ்வளோ பேர் அவரை கொண்டாடுறாங்கன்னா அது காரணம் அவரோட வே ஆஃப் டிசிப்ளின், அவரோட வே ஆஃப் எத்திக்கலி சினிமா தான் கொண்டாடுறாங்க. ஸோ அது அப்படியே என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிற விஷயம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து நான் தனுஷ் சார்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு என்னோட சீன்ஸ்லாம் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் நடித்த எந்தெந்த படத்தை தூக்கியிருக்காங்க சார்? அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும்ல? ஸோ அது நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே ஃபைன், இதை விட பெட்டராக ஒன்று பண்ண போகிறோம். ஸோ எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு படம் வந்து மிஸ் ஆகி போகுதோ அதை விட அடுத்து பெட்டராக உனக்கு வரும் நான் நம்புவேன், அது வந்துடும். ஸோ வே ஆஃப் நம்ம இந்த யூனிவர்ஸுக்கிட்ட நிறைய பேர் அதை கார்டன் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ்னுவாங்க, பவர்னுவாங்க, வாட் எவர் திங் என்னவா இருந்தாலும் மேலே ஒரு பவர் இருக்கு, காட் இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு லைஃப்பில் ஒன்று நடக்குது, அது மிஸ் ஆகுது, ஆஸ் அ பர்சனாக இருக்கலாம், ஆஸ் அ திங்காக இருக்கலாம், ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகும் போதும் நம்ம கடவுளை திட்டிக்கிட்டு, அப்பா அம்மாவை திட்டிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸை திட்டிக்கிட்டு, நம்மளையே கண்ணாடியை பார்த்து திட்டிக்கிட்டு, இந்த மாதிரி முட்டாள்தனமாக இல்லாமல்
யார்கிட்டயுமே நம்ம ஹர்ட்டை காமிக்காம என்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு, ஒரு பர்சன் இருந்தாங்க, போயிட்டாங்க, அவங்கள விட பெட்டரா சூப்பரா எனக்கு ஒருத்தவங்க வருவாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க ஆசைப்படுறதை விட சூப்பரா ஒரு விஷயம், ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடக்கும். அந்த எப்போனா அந்த ப்ராசஸை நீங்க நம்பும் போது நடக்கும். நம்ம எல்லாரும் பண்ற ஒரே முட்டாள்தனம் என்னன்னா, அரைகுறையா விஷயத்தை கத்துக்கிட்டு, அரைகுறையா ஒரு ஒரு அனுபவமே இல்லாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு, அது மற்றவங்க சொல்றாங்கன்ற கமெண்ட் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, நம்மளோட கான்ஃபிடன்ஸை உடைச்சிக்கிட்டு, நம்மளே திட்டிக்கிட்டு இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம நம்பணும். நம்ம என்னவா ஆக போறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் முடிவு பண்ண மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் அந்த முடிவு கொண்டு போய் இன்னொருத்தர்ட்ட வைக்கிறோம். தப்பு. நம்மளே அதை முடிவு பண்ணிக்கிட்டு, நான் இதுதான் ஆக போறேன், இதுக்கு நான் ப்ராசஸ் பண்றேன், அதுக்கு தள்ளி போனாலும் அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கு நான் போராடுவேன், நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அந்த மெச்சூரிட்டி மைண்ட் செட் இல்லாதனால தான் ரொம்ப டெம்பரவரியா, ரொம்ப ஈஸியா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டெம்பரவரி முடிவு. நீ வேணாயா போ, நீ வேணாயா போ, நீ வேணா இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து ஹோல்டு பண்றது தான் ரிலேஷன்ஷிப். அது லவ்வரா இருக்கலாம், அது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம். ஹோல்ட் பண்ணும். என்னதான் தப்பு நடந்தாலுமே ஆமா தப்பு நடந்துருச்சு, நீ இரு திருத்திக்கோன்றது தான் லவ்வே ஒழிய, நீ தப்பு பண்ணிட்டா இன்னொருத்தட்ட போறது பேர் லவ் கிடையாதுல்ல. ஸோ அதுதான் நம்ம பர்சனும் சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, ஒரு திங்கும் சரி, எல்லாத்து மேலேயும் நம்ம வைக்கிற ஒரு பார்க்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ அதனால எனக்கு ஒரு சான்ஸ் விட்டு போச்சுன்னா புலம்பாம இன்னொருத்தட்ட ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அந்த சீன்லாம் இல்லாமல், ஃபைன் எனக்கு இது போனால் பெட்டராக வரும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஹர்ட்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. ஆக்சுவலி ஹர்ட்டே பண்ண மாட்டோம். நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னா, நமக்கு வந்து போதுன்ற மனநிலை வரமாட்டேங்குது. இதை விட பெட்ரு 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 பெட்டர்னா மனுஷனால சாப்பாடு தவிர வேறு எதுவுமே போதும்னு சொல்லவே முடியாது. இங்கே பெட்டருக்கு பெட்டர் இருந்தே தான் இருக்கும். பட் கிடைச்ச ஒரு சுமாரை பெட்டர் ஆக்கிறது தான் நம்மளோட லைஃப்பில் இருக்க அர்த்தமே. நம்ம நிறைய பேர் கிடைச்ச பெட்டரையே சுமாராக பார்க்குறோம். நீங்கள் சுமாரையே பெட்டராக பாருங்கள், பெட்டராக தெரியும். வே ஆஃப் நம்ம என்ன பார்க்குறோன்னு தான் இருக்குது. அது உங்கள் மெச்சூரிட்டியில் வரும். நீங்கள் வாங்கின அடி, நீங்கள் வாங்கின செருப்படிகள், நீங்கள் வாங்கின விஷயம் எல்லாம் மெச்சூரிட்டியாக கொண்டு வந்து உங்களை காமிக்கும் போது தெரியும், ஓகே லைஃப்பை நான் இப்படி தான் பார்க்கணும். சிம்பிள். நானும் ஒரு டைமில் வந்து அழுதுட்டு இருந்தேன். ஒரு சின்ன சின்ன ஷோலாம் போனால் கூட அழுகுவேன். ஐயோ ஷோ ஹோஸ்ட் பண்ணலையே போயிடுச்சு. அதெல்லாம் அழுது முடிச்சு எல்லாம் ஃபீல் ஆகி ஒரு டைமில் ஒரு சில வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடியே நான் அது ஒரு மெச்சூரிட்டியாக கடந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நான் தான் முட்டாளா இந்த மாதிரி சில விஷயங்களுக்குலாம் நான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம விஷயத்துல ஒரு விஷயம் போச்சுன்னா அதை விட பெட்டராக வரப்போகுதுன்னு நம்ம நம்பணும். நம்பினா பெட்டராக நமக்கு வரும். எஸ். இப்போ திருச்சிற்றப்பள்ளத்துல நீங்க படத்துல நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஓகே. அந்த படத்துல வந்து நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ப வந்து தனுஷ் சார் வந்து திட்டிருக்காரு, என்ன நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? திட்டுறதுன்னு தாண்டி அவரோட லுக்லயே நம்ம ஆஃப் ஆயிடுவோம். அட்வைஸ்ல லுக்கு தான். அங்க நீங்க திட்டுக்கிட்டுலாம் சீன் கிடையாது. ஒரு கத்தம் போட்டு ஒரு லுக் விட்டாருன்னா அப்படியே நீங்க பிரின்சிபல் இருக்கும்போது எப்படி நீங்க கிளாஸ் ரூம் சைலண்டா இருக்கும், அந்த மாதிரி ஹோல் செட்டே சைலண்டா இருக்கும். அதனால தப்புன்றதை தாண்டி நான் பண்றதுக்கு முன்னாடி திருத்திப்பேன். ஐயோ திட்டு வாங்கக்கூடாது, நம்ம தப்பு வாங்கிடக்கூடாது. ஏன்னா தனுஷ் சார் 2வது டேக் ஒரு டேக் மேல அடுத்து போனாலே அவருக்கு பிடிக்காது. நீங்க அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட நீங்க குட் டேர்ம்ஸ்ல இருக்கணும்னா நீங்க உங்க பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணிடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட முதல் சபதமே நான் பண்ற வேலையை ஒழுங்கா நான் பண்ணிடணும்டா அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சேன். அதனால ஸோ திட்டு வாங்குவேன் செகண்ட் ஆப்ஷனே நான் வைக்கல. பண்றதை ஒழுங்கா பண்ணிடணும். இதனால வேணா செகண்ட் டேக் போயிடலாம், நம்மளால போயிடக்கூடாதுன்றத மைண்ட் செட் பண்ணேன். அதனால பெருசா திட்டு வாங்குறதுக்கான இடம் இல்லை. அடுத்தது நித்யா மேனன் மேம்க்கு வந்து நீங்க தம்பியா நடிச்சிருக்கீங்க. சோ அந்த படத்துல வந்து உங்க பாண்ட் எப்படி இருக்கு? அக்கா தம்பி அப்படினாலுமே வீட்லயே நம்ம வந்து அடிச்சுப்போம், இது பண்ணிப்போம். சோ அந்த செட்ல வந்து உங்க பாண்ட் எப்படி இருக்கும்? ஆஃப் ஸ்கிரீன், ஆன் ஸ்கிரீன் எல்லாம் ரியல் அக்கா தம்பி மாதிரி தான் ஒரு ஃபீலே இருக்கும். அவங்க பேசுற விதம், அவங்க ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஏதாவது நாங்கள் பேசும்போது, ஏதாவது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, சாப்பிடும் போதெல்லாம் ஸோ ஃபீல் லைக் ஆக்சுவலி அவங்க அக்காவை நான் பார்க்கவே இல்லை. ஓகே கண்மணி, ஓ காதல் கண்மணி படம்லாம் பார்த்துட்டு ஒரு க்ரஷ்ஷாக வச்சிருந்தேன். ஐயோ இப்படி ஒரு பொண்ணு நமக்கு லைஃப்ல வரணுமே அப்படின்னு. இன்ஸ்டால தானமா நான் பார்த்தது இல்லை. ஏன் ஒரு படத்துல பார்த்து தோணாதா? இப்போ நீங்க ஒரு படம் பாக்குறீங்க, ஒரு ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு தோணாதா? அதெல்லாம் தோணி இருக்கு. ஹீரோ ஹீரோயினை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி பொண்ணு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு பையன். அதுதான்மா உனக்கு பையன்மா, எனக்கு பொண்ணுமா. அப்ப நான் ஓகே கண்மணி படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஈஸி கோயிங்கா அழகா ஒரு மாதிரி அதை ரொம்ப ஃப்ளோவா ஒருத்தர் மேல அஃபெக்ஷனும் வச்சு அதை கரெக்டா ஒரு வெளிப்படுத்தி அது ஒரு மாதிரி ஒரு மீட்டர்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் நல்லா இருக்காங்கல்ல, சூப்பரா இருக்காங்கல்ல அப்படிலாம் இருந்தது. அதை தாண்டி அக்காவா வரும்போது ஐயோ அக்காவா அப்படின்னு நான் ஃபீல்லாம் பண்ணல. ஓகே நம்ம கிடைச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஸோ அதை அது அப்படியே அந்த பார்வையிலேருந்து மாத்திட்டு அக்காவா பார்க்கும்போது எப்படி நம்ம பேசுவோமோ இருப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். அவங்கள்ட்ட போய் நான் ஓகே கண்மணி படம் பார்த்தேன், நீங்க என் க்ரஷ் எல்லாம் பேசிட்டு இருக்கணும் முடியாது, அதை சொல்லவே இல்லை அவங்க கிட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஜாலியா நம்ம செட்டில் ஃபன்னா இருக்கிறது. ஸோ
ரியல் லைஃப்லையுமே ரியல் கேரக்டர்லையுமே ஆன் த ஆஃப் ஸ்க்ரீன்லையுமே ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் ஒரு பாண்டிங் இருக்கும். ஓகே. அவங்க கூட நடிச்ச சீன்லயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இதுதான், என்ஜாய் பண்ணி நடிச்சேன்னா எந்த சீன்? என்ஜாய்ன்ட்டு தாண்டி எமோஷ்னலாக நடித்த ஒரு சீன். அவங்க வந்து ஊருக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. என்னை ஹக் பண்ணிவிட்டு ஒழுங்காக கல்யாணம் பண்ணிடு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை, நீ ஊருக்கு போய் தனியாக இருந்துடுவியா நீ, நான் வேற சொல்லுவேன். ஸோ லிட்டரலி ஒரு கூடயே பிறந்த ஒரு அக்கா, கூடயே வளர்ந்த ஒரு அக்கா, ஒரு பர்டிகுலர் டைமில் எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு, நான் அவளை அடிச்சுட்டு திட்டிக்கிட்டு இருந்த ஒரு சமயத்தில் ஒரு டைமில் அவள் இங்கே இருக்க மாட்டா, ஊருக்கு போகிறான்னா உடனே ஒரு தம்பியான ஒரு எமோஷன், அக்காக்கான ஒரு எமோஷன். ஸோ அது வந்து என்னதான் நம்ம அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு அக்கா தம்பிக்குள்ள ஒரு பாண்ட் எப்பயுமே நம்மளால பிரித்து பார்க்கவே முடியாது. அடிச்சாலும் முடிச்சாலும் தம்பி தான், அக்கா தான். ஸோ அது அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலி கனெக்ட் ஆச்சு. என் ரியல் லைஃப்ல எனக்கு வந்து எனக்குன்னு கூட பிறந்த அக்கா கிடையாது, கசின் அக்கா தான் இருக்கா, கசின் அக்கா தான் இருக்காங்க. என் கூட பிறந்த நான் மட்டும்தான். ஸோ அதனால எனக்கு என் கூடயே என் வீட்லேயே அக்கான்னு வளர்ந்தவங்க யாருமே கிடையாது, அக்கா கசின் அக்கா தான் இருந்ததுனால ஸோ அது எனக்கு ஈஸியாக எமோஷனலி கனெக்ட் ஆச்சு அந்த சீன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. ஓகே, சூப்பர் சார். யா, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து 2 லெஜெண்ட் இருந்தாங்க, பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜ் சார். ஸோ இவங்க வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருப்பாங்க, லைவா நீங்க நடிக்கிறது, கூப்பிட்டு பாராட்டி இருக்காங்களா? பாராட்டினாங்க. பாரதிராஜா சார் பண்ணாங்க. அந்த ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்கும், அந்த கிஃப்ட்லாம் தூக்கி போட்டு அந்த போர்ஷன் இருக்கும். அது பண்ண முன்னாடி பேசலை, பார்த்துட்டு போயிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பேசினார். எக்ஸலண்ட், மார்வலஸ், சூப்பர், மார்க் மை வேர்ட்ஸ் அப்படிலாம் பேசினார். ஸோ அது ஐ ஃபீல் லைக் அது ஒரு மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டர், அவ்வளோ பெரிய ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவர் சொல்கிற வார்த்தைகள் நடக்குதோ நடக்கலையோ அந்த வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அதை நம்ம என் காதில் கேட்டுருச்சு, என் மனசுக்கு தெரியும், ஓகே இந்த நம்பிக்கை கொடுக்கும்ல, அதுக்காக நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை நான் அக்செப்ட் பண்ணி அந்த வார்த்தைகளை கேட்டேன். ஸோ அது வந்து இன்னைக்காக இருந்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளுக்கு இடை கிடையாது. பிரகாஷ் ராஜ் சாரை பற்றி அவர்கிட்டையும் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போர்ஷன் இருக்கும், அது ஆக்சுவலி கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போர்ஷன் அப்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் ஒரு சீன் நடிச்சு முடிச்சுட்டு, என்ன சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, ஏன்னா டக்குன்னு பக்கம் தனுஷ் சார் மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னாரு. அது டக்குன்னு எனக்கு சொன்னது வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்லி ஐ ஃபீல் லைக் சார் அப்படின்னாச்சு. என்ன ஸோ அவரோட பேச்சே ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ அவர் வந்து இப்போ ஒருத்தரை வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிற ஆளே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுன்னும் போது சொன்ன உடனே ஐ ஃபீல் லைக் சார் அப்படிலாம் இல்லை சார். நீங்க ஃபேன் தனுஷ் சாருக்கு? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா லுக் அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, லுக் கிடையாது. ஒரு ஹீரோனா வந்து அழகா இருக்கணும், முழு இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், சப்பியா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அவருக்கு பாடி இருக்கணும், ஒரு ஷோல்டர் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஹீரோக்கு திறமை இருந்தால் போதும், அவர் வந்து ஹாலிவுட், பாலிவுட், நம்ம கோலிவுட் எல்லாத்தையும் ஒரு கலக்கி ராஜாவாக நிற்பார்னா தனுஷ் சார். அதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு பிடிக்கும். ஸோ வே ஆஃப் டெடிகேஷன், ஒரு கேரக்டர் எப்படி அவர் வந்து ஷோகேஸ் பண்ணுவார்ல, நம்மளை அசுரன் மாதிரி ஒரு ஏஜ்லேயும் அவரை பார்க்க முடியும், ஒரு வாத்தி மாதிரி ஒரு டீச்சராகவும் நம்மளை பார்க்க முடியும், ஒரு குட்டி படத்தில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி, சரி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே நம்ம பார்க்க முடியும். ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு தான் நான் ஒரு பெரிய ஒரு வெறிய நான். பிகாஸ் நம்ம ஆக்ட்ரஸுக்கு வந்து நம்ம ஆக்டர்னா இப்படி தான் இருக்கணுன்றதை பிரேக் பண்ணுறது வந்து அது ஒரு பெரிய விஷயம், அது அவர் பண்ணார். ஸோ அதனால எனக்கு அவர் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ உங்களோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தி பெட் ஆமாம் வந்து நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருக்கு? தட் வாஸ் குட். ஸோ அது ஒரு 5 years முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ அந்த படம் இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆகி பெரிய பிரச்சனைகள், பெரிய ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் கோயிங் குட், நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு படம், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக பங்க் பண்ணி, காலேஜெலாம் பங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தியேட்டர் சைட்லேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ குட். அந்த படத்தில் உங்களோட ரோல் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஸ்ரீகாந்த் சார், நான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீகாந்த் சார், நான், பிளாக் பாண்டி, இன்னொரு பையன் இருப்பாப்புல, ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 பேருமே ஈக்குவலான ஒரு ரோல் தான். ஸோ 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒரு வெளியூர் போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, எதில் மாட்டுறாங்கன்றது தான் அந்த படத்துடைய கதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாலியான ஒரு 4 பேர். ஓகே, இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். தி பெட் படத்தை பார்க்க வந்தோம்னா இந்த மெசேஜை நம்ம கொண்டு போகலன்னா என்ன சொல்வீங்க சார்? நம்ம யங்ஸ்டர்ஸாக இருக்கோம், தப்பான முடிவை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடுறோம். தப்பான விஷயத்த நம்ம கிட்ட இன்ஃப்ளூயன்ஸாக ஈஸியாக ஆகிற விஷயம் என்னென்னா தப்பான விஷயங்கள் தான். நமக்கு ஒரு குடிக்கிறது, நமக்கு ஒரு தப்பு பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு கும்பலில் ஒரு 10 பேர் இருக்கும்போது ஒருத்தர் குடிக்கலைன்னா நீ குடிக்கல, ஐயே நீ வேஸ்ட்டு. ஸோ அது என்னன்னா ஒரு சில கேங் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, கரெக்ட், அவன் கரெக்டா, அவன்
பேசுவாங்க, குட்டாக இருக்கான் பாருங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு பேசுவாங்க. அது அவனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்ம கரெக்டாக இருக்கும்ன்றதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் நம்ம குடிக்கலன்றத தப்பாவோ இல்லை ஏளனமாவோ அவனு வேஸ்ட்னு பேசினாங்கன்னா அந்த காண்டிலேயே அந்த வீம்பிலேயே குடிக்க ஆரம்பிப்பான். பட் அது தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பேர் ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை எடுத்து தப்பான ஒரு இடத்துக்கு போனால் அவங்க லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றக்கான ஒரு படம் தான் இது. ஸோ ஏன் எதுக்கு பார்க்கணுன்றதை தாண்டி நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோடைய மெசேஜ். ஸோ நம்ம லைஃப்பில் தப்பே பண்ணுறதா இருந்தாலும் யோசிக்கணும், இந்த தப்பை ஏன் நம்ம பண்ணுறோம், ஏன் பண்ண போகிறோம், பண்ணால் என்ன ஆகும். ஸோ தப்போ கரெக்டோ ஃபஸ்ட்டு நம்ம விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சா நிறையா பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து சால்வ் ஆகும். அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், எடுத்தோம் கவுத்தோம் அவசரமாக எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அது கொஞ்சம் இல்லாமல் நிதானமாக நம்ம யோசிப்போம். ஸோ அதுதான். ஓகே சார், சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்துட்டீங்க, எப்போ ஹீரோவாக நடிப்பீங்க? அது முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ரிலீஸுக்கு இருக்குது படம். ஸோ 2 படம் முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ மேபி காடோடைய அருளில் வந்து சீக்கிரமாக அது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஹோப்ஃபுல்லி குட். ஸோ மேபி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இந்த இயரில் அது ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த படத்தில் ஹீரோயின் யார் சார்? ஹீரோயின் அவங்க ஆக்சுவலி ஃபேமஸான ஹீரோயின் தான். அந்த டீம் கொஞ்சம் வெளியே சொல்லாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ பட் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பிடிச்ச நம்ம ஆசைப்படுற நம்ம பார்த்து இவங்களா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின் தான். ஸோ அதனால வந்து நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், நானே அவங்கள வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக அது அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்துட்டோம். ஓகே, சப்போஸ் நீங்கள் இன்னொரு படம் நடிக்கிறீங்கன்னா யார் உங்களுக்கு ஹீரோயினாக வேணும்? யார் கொடுத்தாலும் ஓகே, கதை தான் முக்கியம். ஹீரோயின் ஆக்சுவலி நான் எப்பயுமே படத்துக்கு வந்து ஹீரோயினை பார்த்துலாம் நான் பண்ண மாட்டேன். கதை எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், அது எப்படி வரும்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஹீரோயினுக்காக ஒரு படமும் கிடையாது, கதைக்காக தான் படம், கதைக்காக தான் ஹீரோவாகவே இருப்போம். இப்போ கதையில் தான் ஹீரோவாக இருப்போம் இல்லையா, ஹீரோக்காக ஒரு கதை வந்து டாப்பில் இருக்க 10 பேர் தவிர வேறு யாருக்கும் அது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால கதையில் நல்ல ஒரு கேரக்டராக இருக்கும் தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இந்த கதைக்கு யார் வந்தாலுமே ஓகே, யாரை கொடுத்தாலும் எனக்கு வந்து ஹீரோயினா ஓகே. ஓகே, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு விஷயம் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், இதாகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ண விஷயம் விஜேவா இல்லை ஆக்டரா? சினிமா தான், மாஸ் மீடியா. எனக்கு படிப்பு ஒழுங்காக வராது, ஐ எம் நாட் இன்டு குட் ஸ்டடீஸ், குட் ஸ்போர்ட்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் டெலிவிஷன் என்னை ஸ்க்ரீனில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சின்ன வயசுல சைல்டு ஆர்டிஸ்ட் தான் நான். ஸோ சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே நடித்தது. சுட்டி டிவியில் வந்து ஒரு ஷோ பண்ணிட்டு சீரியல் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ 2-3 சின்ன படங்கள் பண்ணேன். ஸோ இப்போ அது அப்படியே தொடர்ந்ததுனால ஐ வாண்ட் டு இன்டு பி இன் டெலிவிஷன். ஏன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் எனக்கு வந்து சினிமா தாண்டி, இப்போ நீங்கள் படிப்பை தாண்டி ஒன்று பண்ணணும்னா நல்லா படித்தா தான் நீங்கள் இன்ஜினியராகவோ ஒரு டாக்டராகவோ ஆக முடியும். ஸோ அது சின்ன வயசுலேயே நான் வந்து டான்ஸ் கிளாஸு, நடிப்பு கிளாஸு, ஆங்கரிங் கிளாஸ் எல்லாம் போனதுனால சரி ஓகே, எனக்கு வந்து என் மைண்டு ஃபுல்லாகவே ஓகே, நம்மளை வந்து வெளியே தெரிய வைக்கணும், வெளியே 4 பேர் பார்க்கணும். ஸோ அதுதான் எனக்கு ஆசைன்றதுனால ஐ டோன்ட் ஹாவ் எனி செகண்ட் ஆப்ஷன், இதாகணும் அதாகணும். நல்ல சினிமா தான், ஏதாவது ஒரு சினிமாவில் ஏதாவது ஒரு பார்ட்டில் இருந்துடணும். ஓகே, சினிமாக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் விஜய் ட்ரை பண்ணீங்களா? அது நான் நல்லா பேசுவேன். ஃபர்ஸ்ட் ரேடியோ ஜாக்கியாக இருந்தேன் நான். ஸோ அப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். ஸோ அதுக்கப்புறம் ரேடியோ ஜாக்கியாக இருந்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஆர்ஜேவாக இருக்கோம், ஸோ நான் மூஞ்சி தெரியணும்னா விஜே வானோம்ல, அப்போ விஜே ஆகிடலாம், அப்போ தான் மூஞ்சி தெரியுன்றதுக்காக விஜே வானது. அதுக்கப்புறம் அப்போவே சீரியல்ஸ், சின்ன சீரியல்ஸ், அது சின்ன படங்கள், அப்புறம் அப்படியே போனது தான். ஓகே சார், டெலிவிஷனில் வந்து ஒரு ஆங்கராக இருந்து அதுக்கப்புறம் சீரியலுக்குள்ள கேரக்டர் ரோலில் நடித்து, அப்புறமா தமிழ் சினிமாக்குள்ளே கேரக்டர் ரோலில் நடித்து இப்போ ஹீரோவாகவும் நடிக்க போகிறீங்க, இல்லை நடித்து முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ உங்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. உங்களுக்கும் பெஸ்ட் விஷஸ்.